இந்த கல்பதரு தியான முகாம் உங்கள் எல்லோருக்குள்ளும் ஜீவன் முக்திக்கான விதையை விதைக்கும் தியான முகாம். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே மாற்ற வேண்டியதையெல்லாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி புதைந்திருக்கின்றது. மாற்ற முடியாதவைகளை ஏற்றுக்கொள்ளும் புத்தியும் நமக்குள் புதைந்திருக்கிறது. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. மாற்றக்கூடியது நம்மகிட்ட இருக்கிற நல்ல பல கெட்ட பழக்கங்கள் மாற்றக்கூடியவை. நம்மகிட்ட இருக்கிற வியாதி மாற்றக்கூடியது. நம்மகிட்ட இருக்கிற மனப்பிரச்சனைகள், மன உளைச்சல் மாற்றக்கூடியவைகள். இந்த மாற்றக்கூடியவைகளை எல்லாம் மாற்றிக்கொள்ளுகின்ற சக்தி அது நமக்குள்ளேயே புதைஞ்சிருக்கு. அதே மாதிரி சிலதெல்லாம் மாற்ற முடியாதவைகள், மரணம், முதுமை, மாற்ற முடியாதவைகள், அவைகளையெல்லாம் முழுசா ஏத்துக்கிற புத்தியும் நமக்குள்ள இருக்கு. கிரேஸ்ஃபுல்லா, ரொம்ப இனிமையா அதையெல்லாம் ஏத்துக்கிறது அந்த புத்தியும் நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள புதைஞ்சிருக்கிற சக்தியையும் புத்தியையும் விழிப்பிக்காமல் வாழுகின்ற வாழ்க்கை மனித வாழ்க்கை. அதை விழிப்பித்து வாழுகின்ற வாழ்க்கை ஜீவன் முக்த வாழ்க்கை. நமக்குள்ள இருக்கிற சக்தியையும் புத்தியையும் விழிப்பிக்க செய்து வாழுகின்ற வாழ்க்கை ஜீவன் முக்த வாழ்க்கை. ஆழமா புரிஞ்சுக்குங்க. நமக்குள்ள இருக்கிற சக்தியையும் புத்தியையும் விழிப்பிக்காமல் வெறுமனே வாழ்வோமானால் சாதாரண மனித வாழ்க்கை, அது வெறும் மனித வாழ்க்கை, நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி வாழ்க்கை. அந்த சக்தியையும் புத்தியையும் விழிப்பிக்க செய்து வாழுகின்ற வாழ்க்கை ஜீவன் முக்த வாழ்க்கை. நம்ம ஒவ்வொருவருக்குள்ளுமே சக்தியும் புத்தியும் புதைந்திருக்கின்றது. அதை உயிர்ப்பிக்க வைத்து வாழுகின்ற வாழ்க்கை தான் ஜீவன் முக்த வாழ்க்கைன்னு சொல்றேன். இந்த ஒரு சில சத்தியங்களை மட்டும் உள்வாங்கினீங்கன்னா போதும், ஜீவன் முக்தி உங்களுக்குள் மலர துவங்கிவிடும். ஜீவன் முக்தினா வேற ஒண்ணுமே இல்லை, தெளிவா கான்ஃபிளிக்ட் இல்லாம வாழறது, அவ்வளவுதான். தனக்குள்ள கான்ஃபிளிக்ட் இல்லாம வாழறது. மாற்றக்கூடியதெல்லாம் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி மாத்திரணும். மாற்ற முடியாததுன்னா புத்தியை யூஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த 2-3 சத்தியங்களை உள்வாங்கினீங்கன்னா போதுமானது. உங்களுக்குள்ள பொங்குற சக்தி உங்களை ஜீவன் முக்தர்களாக மாற்றும். முதல் சத்தியம், நீங்க வாழ்க்கையில எதை தேடுவதாக நினைத்து கொண்டிருந்தாலும் பூரணத்தன்மையைத்தான் தேடுகிறீர்கள். நல்ல ஆழமா புரிஞ்சுக்கோங்க. பணத்தை தேடுறதா நினைச்சாலும், புகழ தேடுறதா நினைச்சாலும், உடல் நலத்தை தேடுறதா நினைச்சாலும், இனிமையான உறவுகளை தேடுறதா நினைச்சாலும், நீங்க வாழ்க்கையில எதை தேடுறதா நினைச்சாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்ற பூரணத்தன்மையைத்தான் தேடுகிறீர்கள். ஏன் பணத்தை தேடுறோம்? நல்ல ஆழமா யோசிச்சு பாருங்க. பணம் நம்முடைய சுதந்திரத்தை விரிக்கின்றது. பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? வீட்டில் இருக்கிற பழைய கைத்துக்கட்டில் படுத்து கவலைப்பட்டு இருக்கணும். பணம் இருந்தா என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு பெரிய பீச் ரிசார்ட்ல படுத்து கவலைப்பட்டு இருக்கலாம். சாய்ஸ் அதிகம், சஃபரிங், சாய்ஸ் ஆஃப் சஃபரிங்ஸ் ஜாஸ்தி. பணம் இல்லைன்னா ஒரே சஃபரிங் தான், அதுல தான் சூஸ் பண்ணணும். பணம் இருந்தா என்ன பண்ணலாம்? நிறைய சஃபரிங் இருக்கும், அது எதுல வேணா சூஸ் பண்ணலாம். பணம் உங்களுடைய சுதந்திரத்தை அதிகரிக்கின்றது. சுதந்திரத்தை எக்ஸ்பேண்ட் பண்றதுனால தான் பணம். ஏன் உடல் நலத்தை தேடுறோம்? ஆழமா புரிஞ்சுக்கோங்க. தலைவலி வந்தா தலைவலியிலிருந்து வெளியில வரணும்னு முயற்சி பண்றோம். காரணம் என்னன்னா, தலைவலி இல்லாமல் இருப்பதுதான் நம்முடைய குணம், சுபாவம், இயற்கை. அதனாலதான் உடனே நம்ம தலைவலி வந்த உடனே ஒரு மாத்திரையை சாப்பிட்டு தலைவலியிலிருந்து வெளியில வர முயற்சி பண்றோம். காரணம் என்னன்னா, தலைவலி இல்லாம இருக்கிறதா நம்முடைய இயற்கை. தலைவலியோட இருக்கிறது நம்ம இயற்கையா இருந்தா தலைவலியிலிருந்து வெளியில வர முயற்சி பண்ண மாட்டோம். தலைவலி இல்லாமல் இருப்பதுதான் நம்முடைய இயற்கைங்கிறதால தான் நம்முடைய இயற்கைக்கு திரும்ப முயற்சி செய்கின்றோம். ஏன் உறவுகளை தேடுறோம்? யாராவது நம்மை நேசிக்கும் பொழுது, யாராவது நாம் நேசிக்கப்படும் பொழுது நாம இருக்கிறத விட ஜாஸ்தியா நம்மளை ஃபீல் பண்ணுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மையும்
சில பேருக்கு நாம் கூட தேவைப்படுறோம், நாம் சில பேருக்கு தேவைப்படுகிறோம்னு தோணும் பொழுதே ஒரு முழுமைத்தன்மை, நீங்க இருக்கிறத விட அதிகமா இருக்கிற ஒரு ஃபீலிங், ஃபுல்ஃபில்மெண்ட், அதுக்காக தான் அன்பை தேடுறோம், அதுக்காக தான் உறவுகளை தேடுறோம். ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா பணமாகட்டும், உறவுகளாகட்டும், அல்லது பேர் புகழாகட்டும், அல்லது உடல் நலமாகட்டும், நீங்க தேடுற எதுவா இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற முழுமைத்தன்மையைத்தான் தேடுகிறீர்கள். வேற வேற விதத்துல தேடுறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற சுதந்திரமான சுபாவமான பூரணத்தன்மையைத்தான் தேடுறீங்க. அதோட ஒரு அந்த சுதந்திரம், சுபாவம், பூரணத்தன்மைன்னு உள்ள இருக்கிற அந்த ஆனந்தம் ஒவ்வொரு பரிமாணத்துல வெளியில உங்களுக்கு கிடைக்குது. அதனால எது மூலமா ஒரு பரிமாணத்துல கிடைக்குதோ அது பின்னாடி ஓடுறீங்க. உண்மையில இந்த நீங்க ஓடுற பொருளுக்காக ஓடல, பணத்துக்காக நீங்க ஓடல, பணத்து மூலமா பூரணத்தன்மையோட ஒரு பாகத்தை அனுபவிக்கிறீங்க, அதுக்காக ஓடுறீங்க. உறவுகள் மூலமா பூரணத்தன்மையோட ஒரு பாகத்தை அனுபவிக்கிறீங்க, அதுக்காக ஓடுறீங்க. நீங்க எதை தேடினாலும் பூரணத்தன்மையினுடைய ஒரு பாகத்தை அனுபவிப்பதற்காகத்தான் ஓடுறீங்க. எதுக்காக நீங்க ஓடுறதா நினைச்சாலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உங்களுக்குள் இருக்கும் பூரணத்தன்மையை நோக்கித்தான் ஓடுகிறீர்கள். ஆழமான ஒரு சத்தியம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது புரிஞ்சாலே வாழ்க்கையில் இருக்கிற 80% பிரச்சனைகள் தெளிவாயிடும். ஏன்னா ஏன் ஓடுறோம்னு தெரிஞ்சாலே அனாவசியமான ஓட்டங்களை எல்லாம் நிறுத்திடுவோம். இப்ப நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வெளி உலகத்திலையும் சாதிக்காம உள்ளுலகத்திலையும் சாதிக்காம அனாவசியமா ஓடிட்டு இருக்கிற ஓட்டத்தை நிறுத்தணும்னாலே போதுமானது. நம்முடைய 80% சக்தி மிச்சமாயிடும். நம்ம வெளி உலகத்திலையும் சாதிக்காம உள்ளையும் சாதிக்காம காரணம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப ரொம்ப அழகா சொல்றாரு, குறிக்கோள் இல்லாது கெட்டேன்னு அவரே சொல்றாருன்னா நாம என்ன பண்றது? எதை நோக்கி ஓடுறோன்ற தெளிவே இல்லை. எதை நோக்கி ஓடுறதா நீங்க நினைச்சாலும் பூரணத்தன்மையை நோக்கித்தான் ஓடுறீங்க. வேற ஒண்ணும் இல்லை. சின்ன வயசுல இந்த 7 to 14 பிசிக்கல் மெச்சூரிட்டி நடக்கும். ஒரு ஆண் தந்தையா மாறுறதுக்கும் ஒரு பெண் தாயா மாறுறதுக்கும் பிசிக்கலா ரெடி ஆயிடுவாங்க. அந்த நேரத்துல தான் உங்களுடைய தனி ஐடென்டிட்டி, உங்களுடைய தனித்துவம் உங்களுக்குள்ள இயங்க ஆரம்பிக்கும். உங்க தனித்துவம், இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி உங்களுக்குள்ள இயங்க ஆரம்பிச்ச டைம்ல இருந்து தான் உங்களுக்குள்ள ஒரு பெரிய வெறுமை இருக்கும். அப்பதான் அந்த வெறுமை ஆரம்பிக்கும். நல்லா உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா எப்போ இருந்து என் வாழ்க்கையில வெறுமை ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ப இருந்தா இருக்கும். நாம என்ன பண்றோம்? அந்த வெறுமை ஆரம்பிச்ச உடனே யாராவது சுத்தி இருக்கோம், இல்லப்பா படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா ஒரு லைஃபே செட்டில் ஆயிடும், கவலைப்படாத. உடனே என்ன பண்றோம்? நாம வேகமா படிக்கிறோம். அப்புறமா இல்ல ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா லைஃபே செட்டில் ஆயிடும், எங்கெங்கேயோ தேடி ஒரு வேலையை வாங்கிடுறோம். அதுக்கப்புறமா இல்ல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃபே செட்டில் ஆயிடும். அதுக்கப்புறம் படாத பாடுபட்டு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், இல்ல ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா லைஃபே செட்டில் ஆயிடும். குழந்தை பிறந்ததும் இல்ல ஒரு வீடு கட்டி ஒரு கார் வாங்கிட்டோம்னா லைஃபே செட்டில் ஆயிடும். ஒரு படாத பாடுபட்டு சம்பளத்தில் மிச்சம் பிடிச்சி லோன் போட்டு ஒரு வீட்டை கட்டி ஒரு காரை வாங்கிட்டோம்னா, பையன் படிச்சுட்டான்னா லைஃபே செட்டில் ஆயிடும். படாத பாடுபட்டு பையனை படிச்சு முடிச்சதும் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா லைஃபே செட்டில் ஆயிடும். படாத பாடுபட்டு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தையும் பண்ணி வச்சு முடிச்சிட்டோம்னா, பேரம்பேத்தி எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில என்ன இருக்கு? பேரம்பேத்தியோட விளையாடிக்கிட்டே சுகமா வாழ்க்கையை கழிச்சிருவேன். நல்லா பாருங்க, சுடுகாட்டுல போய் செட்டில் ஆகிற வரைக்கும் லைஃப் செட்டில் ஆகிறதே இல்லை. சுடுகாட்டுல போய் செட்டில் ஆகிற வரைக்கும் நமக்கு லைஃப் செட்டில் ஆகிறதே இல்லை. சின்ன வயசுல எது பூரணத்தன்மையை அளிக்கும்னு நாம நம்புறோமோ அல்லது நம்ப வைக்கப்படுகிறோமோ அதை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறோம்.
யாராவது பணம் இருந்தா பூரணத்தன்மை வந்துடும் நம்மளை சின்ன வயசுல நம்ப வச்சாங்கன்னா அதை நோக்கி ஓடுறோம். கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல புகழ் இருந்தா பூரணத்தன்மை வந்துடும் சொன்னா என்ன பண்றோம்? அதை நோக்கி ஓடுறோம். இல்ல ஒரு நல்ல பதவி இருந்தா பூரணத்தன்மை வந்துடும் சொன்னா அதை நோக்கி ஓடுறோம். பெரிய கொடுமை என்னன்னா, யாரெல்லாம் உங்களுக்கு பணத்தால பூரணத்தன்மை வரும், புகழால பூரணத்தன்மை வரும், பெயரால பூரணத்தன்மை வரும்னு கத்து கொடுக்குறாங்களோ, நேரடியாவோ மறைமுகமாவோ கத்து கொடுக்குறாங்க இல்லையா, கொடுமை. அவங்களே அந்த பூரணத்தன்மை அடையாமல் இருக்கிறார்கள். அவர்களே பூரணத்தன்மை அடையாத பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை மூலமாக நாம் அடைய முடியும்னு நம்பி மக்கள் வாழ்வதுதான் மாயைன்னு பேரு. அதுக்குத்தான் மாயைன்னு பேரு. கொடுமையான துரோகம் இது. அவர்களே பூரணத்தன்மை அடையாத பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை நீங்கள் வாழத் துவங்கினால் என்ன நடக்கும்? அதே துக்கம்தான் மிஞ்சும். இப்படியே தான் இந்த மாய சக்கரம் ஓடிட்டு இருக்கு. நல்ல ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இதுவரைக்கும் வாழ்க்கை போனது போகட்டும், உண்மையில் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு திரும்பி பாருங்க. காலையில எந்திரிச்ச உடனே நான் ஏன் படுக்கையை விட்டு எந்திரிக்கணும், அப்படியே ஏன் செத்து போக கூடாது? உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. என்ன சாமி தியானம் பண்ணலான்னு வந்தோம், செத்து போக சொல்றீங்களே. இல்ல, ஏன் எந்திரிக்கணும்னு கேளுங்க. என்ன பண்ண போறோம் எந்திரிச்சு? உடனே என்ன வரும்? இல்ல வேலைக்கு போகணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், பொண்டாட்டி பிள்ளையை பார்க்கணும் அப்படின்லாம் வரும். அதெல்லாம் எதுக்காக? ஆழ்ந்து இந்த ஒரு விஷயத்தை ஆழ்ந்து சிந்தனை செய்யுங்கள். எதுக்காக? ஏதாவது ஒரு விதத்துல பார்த்தா இல்ல கல்யாணம் பண்ணிட்டுமே கிடையாது அப்படின்லாம் யாரும் செய்யறதே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சும்மா கல்யாணம் பண்ணிட்டோம்லாம் யாரும் செய்யறது கிடையாது. இப்பவும் அந்த உறவினால் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு இருக்குன்றதுக்காக தான் செய்வோம். வெறுமனே கல்யாணம் பண்ணிட்டோம்லாம் செய்யறது கிடையாது. அந்த மாதிரிலாம் யாரும் வாழ்ந்துறது கிடையாது. பெண்ணுக்கு பாதுகாப்பு தன்மையும் ஆணுக்கு சுகமும் இருப்பதனால்தான் அந்த திருமணம் உயிரோடு இருக்கு. அப்படி இல்லைன்னா என்ன பண்றாங்க? சரி, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கிறேன், முடிஞ்சிருது. ஆழ்ந்து பாருங்க. எதை தேடுகிறோம்? நேரடியாக நீங்க எதை தேடினாலும் இல்ல மறைமுகமா எதை தேடினாலும் உண்மையில் உங்களுக்குள் இருக்கும் பூரணத்தன்மையைத்தான் தேடுகிறீர்கள். இது முதல் சத்தியம். இரண்டாவது ஒரு சத்தியம் உங்க அனுபவத்திலிருந்து சொல்லலாம். நீங்க இது எல்லாருடைய அனுபவமும் கூட. வெறும் வெளியுலக பொருட்களாலே பூரணத்தன்மை அடையப்படுவதில்லை. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. வெளியுலக பொருள் வேணான்னு நான் சொல்லல, பணம் வேணான்னு நான் சொல்லல, வீடு வேணான்னு சொல்லல, பொருள் வேணான்னு சொல்லல, கார் வேணான்னு சொல்லல. இப்ப நானே கார்ல தான் வந்தேன். கார் வேணான்னு சொல்லல. கார் எதுக்காக? டிராவல் பண்றதுக்கு. வீடு எதுக்காக? தங்கறதுக்கு. கட்டில் எதுக்காக? படுக்கிறதுக்கு. ஃப்ரிட்ஜ் எதுக்காக? சாப்பாட்டு பொருளை வச்சுக்கிறதுக்கு. ஆனா இது எல்லாம் சேர்ந்து நமக்கு உள்ளுக்குள்ள பூரணத்தன்மை கொடுத்துரும் நம்புறது தப்பு. நம்ம அப்படி நம்பிட்டு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த எல்லா பொருட்களும் அந்தந்த உபயோகத்திற்கு உபயோகமாகுமே தவிர அது எல்லாம் சேர்ந்து வாழ்க்கையிலே ஒரு ஆழ்ந்த திருப்தியை நமக்கு அளித்து விடாது. வாழ்ந்து விட்டோம் அப்படிங்கிற பூரணத்தன்மையை, திருப்தியை நமக்கு அளிக்காது. ஆனா அது அளிக்கும்ன்ற கற்பனையிலேயே ஓடிட்டு இருக்கிறோம். உள்ளுக்குள்ள வெறுமையா இருக்கும். பல நேரத்தில் நீங்க பார்க்கலாம், அந்த பொங்கி வர துக்கம் காரணம் தெரியாம வரும். அதை நீங்க ஃபீல் பண்ணாம இருக்கணுதா டிவி போட்டி ஆன் பண்ணிக்கிறது. நம்மளால தனியா உட்காரவே முடியறது இல்லை. ஏன் தெரியுங்களா? ஏன்னா உள்ள அந்த வெறுமைத்தன்மை அப்படியே இருக்கு. அது வேற யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதேன்றதுக்காக எதையாவது போட்டி மூடி மூடி மொழிகி 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 வைக்கிறோம். பட்டுச்சேலையா சுத்தி, தங்கமா போட்டு, பவுடரா பூசி, லிப்ஸ்டிக்கா வார்னிஷ் அடிச்சு எல்லாம் பண்ணி வைக்கிறோம். ஆனா உள்ள புழுத்துட்டு இருக்கிறது தெரியல. நமக்கு தெரியுது. என்ன பண்றது? இந்த வெறுமை உள்ள, அந்த ஆழமான வெறுமை என்ன பண்றது? அது வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதா, நமக்கே தெரியக்கூடாதுன்றதா என்ன பண்றது? டிவி முன்னாடி உட்காந்துக்கிறது. கண்டினியூஸா ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் வச்சுக்கிட்டே இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? எதுவும் என்டர்டைன்மெண்ட் இல்லைன்னா உடனே என்ன ஆகுது? உள்ள இருந்து அந்த வெறுமை என்ன பண்றது? வெறுமையை ஒண்ணும் பண்ண முடியலன்றதுக்காக ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் வச்சுக்கிட்டே இருக்கிறது. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க.
நம்ம எல்லோருக்குள்ளும் இருக்கிற அந்த வெறுமையை வெளி உலகப் பொருட்கள் பூர்த்தி செய்யாது. வெளி உலகப் பொருட்களை தேடி சம்பாதிக்கிற மாதிரி உள்ளுலகத்திலும் தேடித்தான் அந்த வெறுமையிலிருந்து வெளியில வந்தாகணும், பூரணத்துவத்தை அடைஞ்சாகணும். முதல் சத்தியம், நேரடியாகவோ மறைமுகமாகவோ நீங்கள் எதை தேடிக்கொண்டிருந்தாலும் தேடிக்கொண்டிருப்பதாக நினைத்தாலும் பூரணத்தன்மையைத்தான் தேடுகிறீர்கள். இரண்டாவது சத்தியம், முக்கியமான சத்தியம், வெறும் வெளி உலகப் பொருட்களாலே அந்த பூரணத்தன்மை அடையப்படுவதில்லை. மூணாவது சத்தியம், இது என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன். உள்ளுலகத்துல நேரடியா நீங்க தியானத்தின் மூலமா பூரணத்தன்மையை தேடுவீர்களானால் உள்ளுக்குள்ளே பூரணத்தன்மையையும் மன அமைதியையும் அடைவது மட்டும் அல்லாமல், திருப்தியை அடைவது மட்டும் அல்லாமல், வெளி உலகத்திலே நீங்கள் தேடிக்கொண்டிருந்த பொருட்களும் உங்களை நோக்கி வருகின்றது. ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய். நல்லா ஆழமா புரிஞ்சுக்குங்க. இது என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன். நான் சொல்கிற வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பு. உங்ககிட்ட நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே என்னுடைய உள்ளுலக ஆராய்ச்சி கூடத்துல, இன்னர் சயின்ஸ் லேபரட்டரியில நான் என் மேலேயே டெஸ்ட் பண்ணி, என்னுடைய சீடர்கள், நெருக்கமான சீடர்கள் மேல டெஸ்ட் பண்ணி, அந்த மருந்து 100% ஒர்க் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு சொல்வேன். இல்ல 99% ஒர்க் பண்ணுது, ஒரு பர்சன்ட் ஆளுங்க ஒர்க் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா கூட உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா என்ன பண்ணுவீங்க, 99% பேருக்கு ஒர்க் பண்ணுதுன்னு ஒரு சத்தியத்தை சொன்னா கூட நம்ம என்ன நினைப்போம், அந்த ஒர்க் பண்ணாத 1% நான் தானே நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார்கள். 100% வேலை செய்யற சத்தியத்தை மட்டும் தான் உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்ற வார்த்தைக்கு நான் பொறுப்பு. நான் ஓடி போயிட முடியாது, இங்கதான் இருந்தாகணும். என்ன ராஜபாளையத்துலன்னா பெங்களூர்ல உட்காந்துருப்பேன், அவ்வளவுதான். ராஜபாளையத்துல ஆசிரமம் வேற இருக்கு, வருஷம் ஒரு தடவை நான் வந்து ஆகணும். அதனால இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு ஓடி போயிட முடியாது. சொல்கின்ற வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பு. உள்ளுலகத்திலே பூரணத்தன்மையை நோக்கி திரும்புங்கள். தியானத்தின் மூலமாக, தவத்தின் மூலமாக பூரணத்தன்மையை நோக்கி திரும்புங்கள். பொங்குகிற சக்தியினால, உள்ள பொங்குற தேடுனீங்கனாலே அந்த உள்ள பொங்குற சக்தியினால பூரணத்தன்மையும் ஆத்ம திருப்தியும் மட்டுமல்லாது, நீங்க வெளி உலகத்துல தேடிட்டு இருந்த பொருட்கள் எல்லாம் கூட உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். இது ஒரு ஆழமான சத்தியம். நாம கேட்கலாம், இல்ல சாமி தியானம் பண்ணா நிம்மதி வரும், ஆனந்தம் வரும், அது புரியுது. அது எப்படி வெளி உலகத்துல இருக்கிற நமக்கு தேவையான பொருட்கள்லாம் கூட நம்மளை நோக்கி வரும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏழ்மை கூட உங்களுக்குள்ள இருக்கிற மன அமைப்பு தான். ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ப்ளூ பிரிண்ட்டை வச்சு அந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்த்தா வீடு கட்டுவாங்க. அதே மாதிரி உங்க வாழ்க்கையோட ப்ளூ பிரிண்ட் உங்களுக்குள்ள இருக்கு. அந்த ப்ளூ பிரிண்ட்லயே நீங்க ஏழ்மையை கேரி பண்றதுனாலதான் அந்த ஏழ்மையே வெளியில வடிவமைக்கிறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ப்ளூ பிரிண்ட் மாறுமானால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். ஆழமான ஆன்மீக தேடுதல் வரும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ப்ளூ பிரிண்ட் மாறிடும். நீங்க நினைக்கலாம், நான் ஏன் சாமி ஏழ்மையான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை போட்டுட்டு வந்தேன்? சில நேரத்துல பணத்து கூட சேர்ந்து நிறைய பொறுப்புகள் வந்துடும். உழைக்கணும், பல நாள் தூக்கம் இல்லாம வேலை செய்யணும், பல நாள் சாப்பாடு இல்லாம வேலை செய்யணும், மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுவீங்க, சரி இதெல்லாம் பண்ணி என்னடா உபயோகம், விட்றா இந்த தரம் நிம்மதியா ஏழ்மையா வாழ்ந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிருக்கலாம். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். நான் நினைச்சேன், இந்த சத்தியங்களை எல்லாம் முதல்ல படிக்கும்போது, ஞானம் அடைகிறதுக்கு முன்னாடி நானும் நினைச்சேன், என்ன இது நமக்கு வர்ற வியாதி, நம்முடைய ஏழ்மை, இது எல்லாத்துக்குமே நாம தான் பொறுப்பு அப்படின்னா, சின்ன குழந்தைங்களுக்கு பிளட் கேன்சர், ஆட்டிசம் எல்லாம் வருது, அதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? அந்த குழந்தைங்க என்ன கர்மம் பண்ணுச்சு? நானும் யோசிச்சு பார்த்தேன், இந்த மாதிரிலாம் யோசிச்சு பார்த்தேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு அனுபூதியை கொடுத்துருச்சு, தெளிவை கொடுத்து விட்டது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால ஒரு குழந்தை ஆட்டிசம்னா மன வளர்ச்சி குன்றிய குழந்தைன்னு சொல்லுமா தமிழ்ல? ஆட்டிசம் குழந்தை 7 வயசுல 8 வயசு இருக்கலாம் அந்த குழந்தைக்கு.
அவங்க பெற்றோர்கள் ஆந்திராவில இருந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனவங்க. அவங்க குழந்தைக்கு ஆட்டிசம்னு ஹீலிங்காக அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். சாமி ஹீலிங் பண்றதுனால தான் இவ்வளவு பிரபலம், பல பேர் வர்றாங்க. அப்கோர்ஸ் வெறுமனே வேதாந்தம் சொல்றாருன்னா இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, நான் மட்டும் தனியா உட்காந்துருக்க வேண்டியதுதான். எல்லாம் சிரிக்கிறீங்க, உண்மைதானே? வெறுமனே வேதாந்தம் ஞானம் தியானம்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க விடுங்க சாமி. அதை மட்டும் சொல்றாருன்னா யாரும் வரமாட்டாங்க. நம்ம மக்கள் பயங்கர புத்திசாலி. இந்த வேதாந்தம் ஆன்மீகம் இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க என்ன கொடுப்பீங்க, ஸ்ட்ரெயிட்டா பிசினஸுக்கு வாங்க. இந்த வேதாந்தம் நிறைய விடுங்க சாமி, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஒரு சுவாமி கேட்டுட்டு இருந்தாரு, இன்னைக்கு காலையில் தான் கேட்டுட்டு இருந்தாரு. நாங்கெல்லாம் தான் ஊரெல்லாம் போய் லெக்சர் கொடுக்குறோம், ஒருத்தரும் வரமாட்டேங்கிறாங்களே, நீங்க போனா மட்டும் ஆயிரக்கணக்கில் ஒரு ஊரா தேடுறாங்களே, ஏன் சாமி அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், சாமி அது வேதாந்தமோ ஞானமோலாம் கிடையாது, அது நீங்க சொல்றதா நானும் சொல்றேன், அது இன்னொரு பிசினஸ் இருக்கு, அதுக்காக தான் உட்காந்துருக்காங்க. எல்லா ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கடைசியில தான் சாமி தலைமையில கை வைப்பாரு. நானும் பார்த்தேன், காலையிலேயே ஹீலிங் பண்ணா மத்தியானம் யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால ஹீலிங் பண்றதுக்கு முன்னாடியே என்ன சொல்லணுமோ சொல்லிடணும். எனிஹோ ஹீலிங்காகத்தான் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. எனிஹோ அவங்க அந்த குழந்தைய அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அந்த குழந்தையோட பிரச்சனை என்னன்னா, வாய் பேசாது, ஊமை குழந்தை, பிறவி ஊமை, மன வளர்ச்சி குன்றிய குழந்தை, தெலுங்கு ஃபேமிலி, ரொம்ப நல்ல பக்தர்கள். வந்த உடனே சாமி வழக்கம் போல தலைமையில கையை வச்சு சமாதிக்குள்ள முழுகணும். மந்திரமோ வேற எதுவும் சொல்றதுல சமாதிக்குள்ள முழுகினாலே போதும். சூரியனுடைய சாநித்தியத்தாலேயே தாமரை மலர்ந்து பனி விலகுவது போல ஒரு ஞானியனுடைய சாநித்தியத்தினாலே சமாதியினுடைய இன்டென்சிட்டி, அதனாலேயே முன்னாடி இருக்கிற உடல் மன பிரச்சனைகள் தீர்ந்து ஆரோக்கியம் வரும். சமாதிக்குள்ள முழுகின உடனே 2 வினாடியில அந்த குழந்தை கடகடகடன் பேச ஆரம்பிச்சுது. இல்ல ஒரு நிமிஷம் நினைக்கிறேன், இல்ல சொல்லி முழுசா கேட்டுட்டு கை தட்டுங்க. அந்த பெற்றோருக்கு அதிர்ச்சி, 2 அதிர்ச்சி. என்னன்னா, ஒண்ணு அந்த குழந்தை பேசினது, 2வது அந்த குழந்தை தமிழ்ல பேசுச்சு. சுத்தமான கிராமத்து தமிழ். அந்த அவங்க பெற்றோர்கள் என்ன அதிர்ச்சினா, அவங்க ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ ஒருத்தர் கூட தமிழர் கிடையாது. இந்த குழந்தை தமிழ் வார்த்தைகளை கேட்டிருப்பதற்கான வாய்ப்பே இல்லை இந்த பிறவியில் அட்லீஸ்ட். ஆனா குழந்தை தெளிவா தமிழ்ல பேசுது. பெற்றோர்களுக்கு 2 அதிர்ச்சி. ஒண்ணு குழந்தை பேசினது, 2வது தமிழ்ல பேசினது. எனக்கு ஆச்சரியம் இல்ல, அதிர்ச்சியும் கூட. ஏன்னா அந்த குழந்தை சொன்ன வார்த்தை சிங்குலர்ல, ஒருமையில, பன்மையில கூட ஒருமையில, கையை எடுறா அப்படின்னுச்சு. நான் ஆடி போயிட்டேன். ஒரு நான் நினைச்சேன், ஒருவேளை பேய் பிசாசு மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். அப்படின்னாலும் பேய் பிசாசுனா கூட ஒரு ஞானியுடைய சாநித்தியத்தில் இருக்க முடியாது, ஓடி போய் ஆகணும். அந்த இன்டென்சிட்டியில இருக்க முடியாது. அதனால நான் யார் பேசுறதுப்பான்னு கேட்டேன். இந்த உடம்புக்கு சொந்தக்காரன் தான்டா பேசுறேன், புரியலையா, கையை எடுறா. நான் கேட்டப்பா உனக்கு புரியலையா, உன்னை ஹீல் பண்றேன், ஹீல் பண்ண வேணான்னு தான் சொல்றேன், கையை எடுறா முதல்ல, அப்புறம் பேசலாம். நான் கேட்டேன், அப்பா நீ இன்னொரு 70 வருஷமாவது வாழ போற, 70-80 வருஷமாவது ஆவரேஜா. வாழ்க்கை ரொம்ப துக்கமா இருக்கும், ஊமையாவும் மன வளர்ச்சி இல்லாமல் இருந்தீனா, புரியலையா உனக்கு, சொன்னா கேளு, இப்ப ஹீல் பண்றத உள்ள வாங்கிட்டு ஹீல் ஆயிடு. அந்த குழந்தை சொல்லுது, இல்ல இந்த மாதிரி வாழணும்னு நினைச்சுதான் நான் இந்த உடம்பு எடுத்தேன், நீ கைய முதல்ல எடுறா, ஹீல் பண்ணாதரா. நான் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி வாழ வேண்டிய அவசியம் உனக்கு என்ன? இல்ல, பிறந்து படிச்சு படாத பாடுபட்டு வேலைக்கு போய் சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து இதை மொத்தத்தையும் நான் பார்த்தேன். இதெல்லாம் பண்ணி கூட நான் சொசைட்டிக்கு என்ன செஞ்சனோ, சொசைட்டி எனக்கு என்ன செஞ்சதோ அதை பார்த்தா நான் அளவுக்கு மீறி வஞ்சிக்கப்பட்டு விட்டதாக உணர்ந்தேன். அதனால இந்த ஜென்மம் எந்த வேலையும் பண்ணாம யாராவது என்ன பாத்துக்கிற மாதிரி இருந்து பிறந்து ஒரு ஜென்மம் ஜாலியா வளர்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் இந்த மாதிரி
உடம்பு எடுத்தேன். நான் கேட்டேன், அப்பா கொடுமையான விஷயம் உனக்கு புரியலையா? குழந்தை சொல்லுது, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. நான் நல்லா இருந்தா என்ன பண்ணுவாங்க, என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. வேலை செஞ்சாகணும், எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். அதெல்லாம் எதுவும் பண்ணாம யாராவது எனக்கு சோறு போடணும், நான் சாப்பிட்டு சாப்பிட்டு நிம்மதியா இருக்க போறேன். அதுக்காகவே இந்த உடம்பு எடுத்தேன். அப்புறம் நான் சொன்னேன், உனக்கு பரவாயில்ல, உங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்களாச்சு, அவங்களுக்கு ஏன் வந்து பிறந்த? அந்த குழந்தை சொல்லுது, அவங்க ரொம்ப நல்லவங்க, அதனாலதான் அவங்களுக்கு வந்து பிறந்த, என்னை பார்த்துப்பாங்க. வேற யாராவது என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு மனநல காப்பகத்துல விட்டுருவாங்க. அதுக்காக தான் வந்து பிறந்தேன். கடைசியில அந்த குழந்தை ஹீல் பண்ண உடனே கையை எடுத்துட்டேன். எடுத்த உடனே 2 நிமிஷத்துல திரும்ப பழையபடி அந்த குழந்தை ஊமையாவும் மன வளர்ச்சி குன்றிய குழந்தையாவும் ஆயிடுச்சு. நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதை பத்தி என்ன தோணுமோ எனக்கு தெரியாது. எனக்கு இது அனுபவம், நேரடியான அனுபவம். அந்த அனுபவம் தான் எனக்கு மிக தெளிவான அறிவை கொடுத்தது. குழந்தைகள் வியாதி உட்பட நம் வியாதி, விபத்து, உடல் நலம், மனநலம், பொருள் வளம் எல்லாமே, இது எல்லாத்துக்குமே நாம தான் பொறுப்பு, நேரடியாக பொறுப்பு. நாம தான் பொறுப்புன்றத மறந்துட்டோன்றதுக்காக நாம பொறுப்பு இல்லாம போயிட முடியாது. நாம தான் பொறுப்புன்றத மறந்துட்டதுக்காக நாம தப்பிச்சிட முடியாது. மறந்தாலும் நினைந்தாலும் நாமே பொறுப்பு. எப்போ உங்களுக்கு உள்ள இந்த மன அமைப்பு, மென்டல் செட்டப் மாறுதோ, அப்போ இயற்கையாவே உங்க வெளி உலக வாழ்க்கையும் மாறி போகும். வெளி உலக வாழ்க்கையுமே மாறி போகும். ஆழமான தேடுதலோடு பூரணத்தன்மையை உள்நோக்கி தேடுவீர்களானால் வெளி உலகமும் மாறிவிடும். அடுத்த கேள்வி வரும், எப்படி தேடுறது? ஏன்னா இப்ப பணம் வரும்னு சொல்லிட்டேன், அதனால எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, தவறாம அடுத்த கேள்வி, எப்படி தேடுறது? உடனே சொல்லுங்க சாமி, டைமை வேஸ்ட் பண்ணாம சொல்லுங்க சாமி. நல்லா ஆழமா புரிஞ்சுங்க. ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்றாரு, வேற ஒண்ணு வேணாம். ஒரு குழந்தைக்கு தாயை நோக்கி இருக்கிற ஏக்கம், ஒரு கஞ்சனுக்கு பணத்தை நோக்கி இருக்கிற ஏக்கம், ஒரு காதலனுக்கு காதலியை நோக்கி இருக்கிற ஏக்கம், இந்த ஏக்கத்துல ஒரே ஒரு பங்கு நீங்க உள்ள திருப்பி பூரணத்தன்மையை அடையணும்னு நினைச்சு ஏங்கினா கூட அதை அடைஞ்சிட முடியும்ன்றார். அந்த பூரணத்தன்மை மலர்ந்து விடும். நமக்குள்ள பூரணத்தன்மை மலராம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் தேடுதல் இல்ல. அதை தேடணும்னு நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. அதை தேடி ஆகணுன்ற கட்டாயம் இல்லை. அதுக்கு என்ன விடப்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம் விடு, இப்ப என்ன அவசரம்? ஒருத்தர் புத்தர்கிட்ட போய் கேட்கிறாரு, புத்தரே, பூரணத்தன்மை தான் வாழ்க்கையோட இறுதி நிலை, நீங்க ஏன் எல்லாருக்கும் கொடுத்துடக்கூடாது? புத்தர் சொல்றாரு, அப்பா யாருக்கு வேணும்னு அழைச்சிட்டு வா, கொடுக்குறேன். இந்த மனுஷன் ஊரெல்லாம் சுத்தி வராரு, சாயந்தரம் வெறுங்கையோட வர்றாரு. புத்தர் கேட்கிறாருன்னா, யாருமே வேணான்ட்டாங்களா? இவர் இல்ல 2 பேருக்கு வேணும்னு கேட்கறாங்க. புத்தர் சொல்றாரு, அந்த 2 பேர் அழைச்சிட்டு வாப்பா, உடனே கொடுக்குறேன், அந்த அனுபவத்தியை கொடுக்குறேன், அனுபவத்தை கொடுக்குறேன். இவர் சொல்ல, இல்ல அவங்க இவ்வளவுதெல்லாம் நடந்து வர்றதுக்கு ரெடியா இல்லையா, வீட்டுக்கே அமிச்சுட்டா வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. தேடுதல் இல்லாமை. ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்லுவாரு, தலைமுடி பத்தி எரிஞ்சா அப்புறமா அணைச்சிக்கலாம். இல்ல இந்த டிவி சீரியல் நான் பார்க்காம விட்டதே இல்லை, இதை பார்த்துட்டு அப்புறமா போய் அணைச்சிக்கிறேன்னு உட்கார்ந்து இருப்பீங்களா? உட்கார்ந்து இருந்தாலும் இருப்பீங்க. இல்ல நான் சமைச்சிட்டு இருக்கிறேன், சாதம் அடிச்சுட்டேன், சாம்பார் வச்சுட்டு அப்புறமா போய் அணைச்சிக்கலாம், வீட்டுக்காரர் வந்தா சாப்பிடுவாருன்னு நினைப்பீங்களா? கிடையாது. நெருப்பிடிச்சா உடனே என்ன பண்றோம்? அதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள பிடிச்சு எறிகிற இந்த குறைத்தன்மை, உங்களை எரிச்சிட்டு இருக்கிற அந்த குறைத்தன்மைன்ற நெருப்பை அணைச்சே தீரணுங்கிற அந்த ஸ்திரத்தன்மை, உறுதி, பிரார்த்தனை, தேடுதல் இப்போ உங்களுக்குள்ள பொங்குச்சுன்னா அதுவே மிகப்பெரிய தியான நுட்பம், அதுவே பெரிய டெக்னிக். தனியா ஒரு டெக்னிக் தேவையில்லை. தேடுதலோடு நீங்க என்ன செஞ்சாலும் அது தியானம். தேடுதல் இல்லாம நீங்க தியானம் பண்ணாலுமே அது சடங்கு தான். தேடுதலோட நீங்க என்ன செஞ்சாலும் அது என்னதான்? தியானம் தான். சாதாரண தண்ணி குடிக்கிறது, நடந்து போறது,
ஒருத்தரை பார்த்து வணங்குறது, இந்த சிறு சிறு செயல்கள் கூட தேடுதலோடு செய்யப்பட்டால் அது தியானம். ஆண்டாள் கதையை பாருங்க. ஆண்டாள் ஒன்னும் பெருசா சாதிச்சிடல. பண்ணதெல்லாம் என்ன? ஒரு 4 பூவை எடுத்து மலரை மாலையாக தோர்த்து தனக்கே சூடி பார்த்து கொண்டாள். ரொம்ப அருமையான பக்தி. அவர் பாப்பாரேன்றதுக்காக தன்னை அலங்காரம் பண்ணிக்கிட்டாலாம். அப்படின்னா தன்னுடைய உடல் மேல இருக்கிற பற்று கூட தன் உடல் பற்று இல்ல, பக்தி. அவருக்காக, கிருஷ்ணனுக்காக, ரங்கனுக்காக செய்து கொண்டது. ஆழமான தேடுதல் இருக்குமானால் நீங்க செய்யற சின்ன சின்ன செயல்கள் கூட தியானமாக, தவமாக மாறிவிடும். இப்ப நீங்களாமும் தினம் ஒரு மாலையை கட்டி நீங்களே போட்டு பார்த்து பக்கத்துல ஏதாவது ஒரு சிலைக்கு எடுத்து போட்டீங்கன்னா கடவுள் வந்துருவாரா? ஆழமான தேடுதலோடு செய்யப்பட்டால் சிறு சிறு செயல்கள் கூட தியானமாக மாறிவிடும். ரொம்ப அழகா ஆண்டாள் வர்ணிக்கிறார். அவர் பாப்பாரேன்னு தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறது, அவருக்காக தன்னை அலங்கரித்தல். அப்ப என்ன? ஆழமான பக்தி. தேடுதலோடு செய்யப்படும் சிறு வேலை கூட பக்தியாக, தவமாக, தியானமாக மாறுது. அது இல்லாமல் தியானமே பண்ணாலும் அது என்னதான்? சடங்கு தான். பல பேர் தியானம் பண்ணும்போது நான் பார்த்திருக்கேன், ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணுவாங்க, ஃபுல் ஸ்பீட்ல உட்காந்து நித்திய தியானம் பண்ணும்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? சவுண்ட் ஆஃப் ஆயிடும். ஒரு 3 நிமிஷம் கழிச்சு திரும்ப சவுண்ட் ஆன் ஆகும். எப்படின்னா தேடுதல் இல்லாமல், தீவிரம் இல்லாமல், இன்டென்சிட்டி இல்லாம தியானம் பண்ணாலுமே சடங்கு தான். ஆனா ஆழமான தேடுதலோடு சாதாரண செயல் செய்யப்பட்டால் கூட அது தியானம். உங்களுக்கு தேவை என்னன்னா, உடனடியா ஒரு மெடிடேஷன் டெக்னிக் இல்ல, தேடுதல், ஆழமான தேடுதல். அதுதான் முதல் தேவை. அதுதான் முதல் தேவை. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெறுமைய நீங்க உணராம மூடி மூடி மறைச்சு வைக்கிறீங்கல்ல. இந்த செப்டிக் டேங்க பெரிய டின்ன போட்டு மூடிட்டு பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி உள்ள இருக்கிற வெறுமையை மூடி மூடி மறைக்கிறோம் பாருங்க. அதை நிறுத்திட்டு அந்த வெறுமையை பூர்த்தி செய்தே தீர வேண்டும்ங்கிற ஏக்கமாக, ஆழமான பிரார்த்தனையாக மாற்றுங்கள். அதுதான் முதல் தேவை. நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு சத்தியத்தை அனுபவபூர்வமா உள்வாங்கினீங்கனாலே இந்த தியான முகாமுக்கு நீங்க வந்ததுக்கான பலன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஒரே ஒரு சத்தியம்தான். ஆழ்ந்து பூரணத்தன்மையை தேடுவீர்களானால் உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தி இப்பொழுதே விழிக்கும். இன்னைக்கு தேடுங்க, 12 வருஷம் கழிச்சு விழிக்கும் நான் சொல்லல. இப்ப தேடுங்க, இன்னைக்கு அந்த குண்டலினி சக்தி விழிக்கும். குண்டலினி சக்தின்னு பயப்படாதீங்க. சில பேர் என்கிட்ட வந்து சொல்றது, சாமி எங்கேயோ நான் போய் குண்டலினி தீட்சை வாங்கினா தலைக்கு மேல வந்துருச்சு, இறங்க மாட்டேங்குது, தலையை உறுத்துது, வலிக்குதுன்னு கவலைப்படாதீங்க. ஒரு சரியான ஞான குருவின் மூலமா செய்யப்படும் பொழுது குண்டலினி சக்தியினால ஏற்படுற ஒரே ஒரு சைடு எஃபெக்ட் என்னன்னா ஆனந்தமும் ஆரோக்கியமும் தான், வேற எதுவும் கிடையாது. அது யாராவது இந்த தானே படிச்சுட்டு இருக்கிற ஞானமடையாத டீச்சர்ஸ், ஆச்சாரியர்கள் பண்ணும்போது தான் என்ன ஆகுது, நேரா போகாம எங்கேயோ சைட்ல கீழே போயிருது. அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இப்போ ஆழ்ந்த தேடுதலை உருவாக்கும் இந்த ப்ராசஸுக்குள்ள நுழையலாம். இந்த ப்ராசஸ் வந்து 2 ஸ்டெப். முதல் ஸ்டெப், உங்களுக்குள் இருக்கும் பூரணத்தன்மையை அடைந்தே தீர வேண்டும்ங்கிற ஆழமான சங்கல்பத்தையும் உறுதியான பிரார்த்தனையையும் உருவாக்குங்கள். யாரை நோக்கி பிரார்த்தனை பண்றீங்கன்றதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு குரு மேல நம்பிக்கை இருந்தா குருவை பிரார்த்தனை பண்ணுங்க. இல்ல ஏதாவது ஒரு கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா அந்த கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்க. அது ராமர் ஆனாலும், கிருஷ்ணன் ஆனாலும், சிவன் ஆனாலும், விநாயகர் ஆனாலும், முருகன் ஆனாலும், எந்த கடவுளா இருந்தாலும் ப்ராப்ளம். நம்ம தர்மத்துல தான் 33 கோடி தேவர்கள் இருக்காங்களே. 33 கோடி தேவர்கள் நம்ம இனிமே எல்லாம் ஒன்னா இருக்கிறோம் பாருங்க, கவலையே இல்ல. நம்ம கடவுளுங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீர் நானர்கள் எல்லாம் ஒன்னா இருக்கலாம்னு சொல்லிடுவோம். மத்த மதத்துலதான் அந்த கடவுள் தான் ஏய் நான் உள்ள இருக்க நீ வெளியே போன்னு சொல்லுவோம். நமக்கு பிரச்சனையே இல்லை. நாம என்ன பண்ணலாம், எல்லாம் இருக்கலாம், இன்னொரு 4 பேர் சேர்த்து கூட்டினாப்பா ஒன்னா இருக்கலாம்னு சொல்லுவோம். நமக்கு பிரச்சனையே இல்லையே. அதனால யாரை வேணா பிரார்த்தனை பண்ணுங்க, நமக்கு பிரச்சனை இல்லை. பிரார்த்தனை உணர்வு போதுமானது. அது அந்த குண்டலினி சக்தியை விழிப்பிக்க வச்சிரும்.
நமக்கு ராமரா இருந்தாலும் சரி, கிருஷ்ணனா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவா இருந்தாலும் சரி, அல்லாவா இருந்தாலும் சரி, புத்தனா இருந்தாலும் சரி, நமக்கு யாரோடையும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம்? விநாயகரையும் வைப்போம், இங்க கிருஷ்ணரையும் வைப்போம், கிறிஸ்துவையும் வைப்போம், புத்தரையும் வச்சுப்போம், எல்லாரையும் வச்சு ஒண்ணா உட்காந்துப்போம். யாரை வேணா பிரார்த்தனை பண்ணுங்க, அது பிரச்சனை இல்லை. யாரை நோக்கி பிரார்த்தனை செய்கிறோன்றது கவலையே இல்லை. நமக்குள் எவ்வளவு ஆழமாக பிரார்த்தனை நடக்கின்றதுன்றதான் இங்க பிரச்சனை. நாம என்ன பண்றது? மேம்போக்கா, சாமி எனக்கு கூட பூரணத்தன்மை வந்தா நல்லாதான் இருக்கணும், அதுக்கு முன்னாடி என் முட்டி வலி முதல்ல சரியா போகணும், அப்புறம் வீட்டுல ஒரு கார் இருக்கு, இன்னொரு கார் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, ஒரு பெரிய லிஸ்ட படிச்சுட்டு அப்புறமா அந்த பூரணத்தன்மையும் வந்துட்டா நல்லா இருக்கும். அது பிரார்த்தனை அல்ல. முதல்ல எனக்குள்ள பூரணத்தன்மை மலரட்டும். அதுதான் வாழ்க்கையின் உறுதியான இறுதியான முதல் லட்சியம். எவ்வளவு நாள் இந்த பூரணத்தன்மை இல்லாமலேயே வாழ்க்கையை தள்ளி போட்டுட்டே போறது, அது இல்லாம வாழற வாழ்க்கை வீண். ஒரு பிறவி குருடனுக்கு அவன் எதை இழந்தான்னு சொல்லவே முடியாது. சொல்ல முடியுமா? அதே மாதிரி இந்த பூரணத்தன்மை அடையாமல் இருக்கிற மனிதர்களுக்கு நீங்க எதை இழக்கிறீங்கன்னு சொல்லவே முடியாது. ஒரு பிறவி குருடனுக்கு அவன் எதையெல்லாம் பார்க்க முடியாம இழக்கிறான்னு சொல்லி கொடுக்க முடியுமா? சொல்லி புரிய வைக்க முடியுமா? அந்த மாதிரி பூரணத்தன்மையை அடையாமல் வாழுகிற மனிதர்களுக்கு அவர்கள் எதையெல்லாம் இழக்கிறார்கள்னு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒரு பிறவி குருடனுக்கு குழந்தை பிறந்துதான், குழந்தை செத்து போச்சு. அவன் நண்பன் போய் அந்த குருடனுக்கு அப்பாவுக்கு புரிய வைக்கிறான். அப்பா கேட்கறான், ஏன் குழந்தை செத்துதுன்னு. நண்பன் சொல்றான், பால் கொடுக்கும்போது விக்கி செத்து போயிருச்சு. குருடன் கேட்கறான், பால்னா என்ன? நண்பன் சொல்றான், வெள்ளையா இருக்கும். குருடன் கேட்கறான், வெள்ளைன்னா என்ன? நண்பன் சொல்றான், கொக்கு மாதிரி இருக்கும். கொக்கு பார்த்தது இல்லையா? கொக்கு மாதிரி இருக்கும். குருடன் கேட்கறான், கொக்குன்னா என்ன, எப்படி இருக்கும்? நண்பனுக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிருச்சு, போர் அடிச்சிருச்சு. கையை அப்படி வச்சு காமிச்சு, இந்த மாதிரி என் கையை தொட்டு பாரு, இந்த மாதிரிதான் கொக்கு இருக்கும். அந்த குருடன் அப்படியே தொட்டு தடவி பார்த்து, இவ்வளோ பெருசா அந்த சின்ன குழந்தை கொடுத்தா ஏன் சாகாதான் பின்ன அப்படின்னு சொன்னானா? இவ்வளவு பெருசா அந்த சின்ன குழந்தை வாயுல போட்டீங்கன்னா செத்துதானே போயிருக்கும். அது பிறவி குருடனுக்கு அவன் எதை இழந்தான்னு சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்த மாதிரி பூரணத்தன்மை அடையாமல் வாழ்கிறவர்களுக்கு அவர்கள் எதை இழக்கிறார்கள்னு சொல்லி புரிய வைக்க முடியாது. அடைந்தே தீர வேண்டும் அப்படிங்கிற உறுதியான இந்த உடம்பு முழுக்க, இரத்த ஓட்டம் முழுக்க இந்த ஒரு சங்கல்பம், ஒரு பிரார்த்தனையினால் நிறைய வேண்டும். ஒரு பிரார்த்தனையினால் நிறைய வேண்டும், ஒரு சங்கல்பத்தால் நிறைய வேண்டும். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிரார்த்தனையினால், ஒரு சங்கல்பத்தால் நிறைஞ்சாக வேண்டும். அந்த அளவுக்கு ஆழமான பிரார்த்தனையை உருவாக்குங்கள். இதயம் கரைய, கண்கள் கரைய. உலகத்துல எதுக்காக எல்லாமோ அழுது புரண்டு தேடுறோம். பணம் வேணும்னு அழறோம், புகழ் வேணும்னு ஓடுறோம், உறவுகளுக்காக ஏங்குறோம், எதுக்காகவோலாம் அழறோம், ஏங்குறோம், ஓடுறோம். அதோட ஒரே ஒரு பங்கையாவது உள்ள திருப்பி பூரணத்தன்மை மலர வேண்டும், எனக்குள் வாழ்க்கை முழுமையடைய வேண்டும்னு ஆழ்ந்து கரையுங்கள், உருகுங்கள். மாணிக்கவாசகர் ரொம்ப அழகா சொல்றாரு, அழுதால் உன்னை பெறலாமே. சும்மா வெறுமனே எதையோ நினைச்சு அழறதில்ல, அதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அல்ல நம்ம கிராமங்களை யாராவது செத்து மட்டும் போகட்டும், ஊரே திரண்டுரும். அந்த செத்தவருக்கும் இவங்களுக்கும் பகையா இருக்கும். அவங்க செத்தாங்களேன்னு கூட இவங்க அழறதில்ல. அழறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சுதான் அங்க போய் உட்காந்து என்ன பண்றது, ஒரு அரை மணி நேரம் அழுது தீர்த்துட்டு வந்துடுறது. மற்றபடி செத்தவங்க இருக்கும் போது என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களை திட்டி திட்டி இவங்க அழுதுருப்பாங்க. ஐயோ பாட்டி விட்டுட்டு போயிட்டியே, கூப்பிட்டு இருந்தா கூடயே போயிருப்பாங்களா? இந்த விட்டுட்டு போயிட்டியே இந்த வார்த்தைக்கு எனக்கு அர்த்தமே புரியல. சரி, அந்த அம்மா எந்திரிச்சு வாடா கண்ணா போலாம் கூடிய அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? போயிடுவீங்களா? இந்த மருமக என்ன பண்றது, ஐயோ அம்மா விட்டுட்டு போயிட்டியே, விட்டுட்டு போயிட்டியேன்னா அந்த அம்மா கப்புனி எந்திரிச்சு உட்காந்துட்டு, மருமகளே வா வா உன்னையும் சேர்த்து கூட்டு போறேன் போமா. அழனமேங்கிறதுக்காக அழறது, அதுக்காக அழறது. உடனே என்ன பண்ணுவாங்க, 2 நிமிஷம் கழிச்சு மூக்கு தொடச்சிட்டு. பார்த்திருக்கேன் இந்த சாவு வீடுகள்ல, யாராவது சொந்தக்காரன் வந்தா மட்டும் ஒவ்வொரு மாமா பாத்தீங்களா விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ஒவ்வொன்று அழுறது. அவர் அப்புறம் உட்கார்ந்த உடனே தோல் மேல கை போட்டு 2 நிமிஷம் கழிச்சு மூக்கெல்லாம் தொடச்சிட்டு, மருமகன் நல்லா இருக்காளா, முந்தானத்து வரதட்சணை எவ்வளவு வந்துச்சு, கதை பேச ஆரம்பிச்சிடுறது.
அந்த போனாங்க கிடக்கும். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பின்னாடி காஃபி இருக்கு, சாப்பிட்டு மூஞ்சி தொடச்சுக்கோங்க. அழணுமேங்கிறதுக்காக அழறது அது இல்ல. உண்மையிலேயே உருகி வேற எதையோ நினைச்சு இல்ல, பூரணத்தன்மை அடைந்தே தீர வேண்டும் என்று நமக்குள் கரைந்து இதயம் கரைய, கண்கள் கரைய ஆழ்ந்த பிரார்த்தனையை உருவாக்குங்கள். இது முதல் படி. 2வது படி, நீங்க எதுவும் செய்ய வேண்டியதில்லை. குருவினுடைய சக்தியினாலே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குண்டலினி சக்தியை விழிப்பிக்க வைக்கப்படும். அப்ப என்ன பண்ணுங்க, அந்த சக்தி இந்த மூலாதாரத்துல முதுகெலும்பு நுனியிலிருந்து பொங்கி உச்சந்தலை வரைக்கும் அந்த முதுகெலும்பு வழியா போகும். என்னென்ன நடக்குதோ அதை அமைதியோட கோஆபரேட் பண்ணுங்க போதும். உடம்புக்குள்ள என்ன இயக்கம் நடந்தாலும், மனதிற்குள் என்ன நடந்தாலும் அது அமைதியா நடக்க அனுமதியுங்கள், போதுமானது. வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். உடலுக்குள் என்ன நடக்குதோ அதையும், மனசுக்குள்ள என்ன நடக்குதோ அதையும் நடக்க அனுமதியுங்கள். வேற ஒண்ணும் தேவையில்லை. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. 2 படி. முதல்ல ஆழ்ந்து உருகி கரைந்து எனக்குள் பூரணத்தன்மை மலர்ந்தே தீர வேண்டும் என்று ஆழ்ந்த பிரார்த்தனையை, நெஞ்சம் உருக கண்கள் கரைய இந்த ஆழ்ந்த பிரார்த்தனையை உருவாக்குங்கள். உங்க ரத்த ஓட்டம் முழுவதும் இந்த பிரார்த்தனை மயமா இருக்கணும். அது முதல் படி. 2வது படி, உங்களுடைய குண்டலினி சக்தி விழிப்பிக்கப்படும் பொழுது, சாமி கைட் பண்ற, விழிப்பிக்கப்படும் பொழுது முதுகெலும்புக்குள் என்ன நடந்தாலும் நடக்க அனுமதியுங்கள். இந்த பொங்குகிற சக்தி இயங்குவதற்கு, அது எப்படி இயங்குதோ அது இயங்க அனுமதியுங்கள். உடம்பை எப்படி இயக்கினாலும் அது இயங்கட்டுன்னு விடுங்க. கோஆபரேட் பண்ணுங்க போதும். தியானத்திற்குள் நுழைவதற்கு தயாராகுங்கள். கண்களை கட்டி அமைதியோடு நிமிர்ந்து அமருங்கள். வாழ்க்கையில் எதற்காகவெல்லாம் ஏங்கி இருக்கிறீர்களோ அந்த ஏக்கத்தை எல்லாம் ஒன்று திரட்டி மனதையும் உணர்வையும் இந்த ஏக்கத்தினால் நிறையுங்கள். பூரணத்தன்மையை அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற ஆழ்ந்த ஏக்கத்தை உங்களுக்குள் உருவாக்குங்கள். உடல் முழுவதும், மனம் முழுவதும் பூரணத்தன்மையை அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற ஆழமான ஏக்கமும் பிரார்த்தனையும் உங்களுக்குள் நிறையட்டும். இதயம் உருக, கண்கள் கரைய ஆழ்ந்து பிரார்த்தியுங்கள். பூரணத்தன்மை எனக்குள் மலர்ந்தே தீர வேண்டும் என்று ஆழமாக பிரார்த்தியுங்கள். கசிந்து உருகி ஆழ்ந்து பிரார்த்தியுங்கள். Nityananda, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.